கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீந்து போன இட்லியை வச்சு எப்படி சில்லி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இட்லியை நீங்கள் ரெடி பண்ணும்போது இது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இட்லி சில்லி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மீதம் இருக்கிற இட்லியை வச்சு நம்ம எப்படி சில்லி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இட்லி நல்லா சாஃப்டாக, இது மாதிரி சாஃப்டான இட்லியாக இருக்கணும். நம்ம இது போல் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இதை சின்ன பீஸாக நம்ம கத்தி வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இது மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சாச்சு. ஒவ்வொரு பீஸாக நம்ம இது போல் சேர்த்து விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு பொரிய வச்சிடலாம். நான் 5 இட்லி எடுத்துருக்கிறதுனால 2 பாதியாக பொரிச்சு எடுக்கிறேன். இட்லி போட்ட உடனேயே நீங்கள் கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க. கொஞ்சம் கீழே ரெட் கலர் ஆன பிறகு நம்ம கிளறி விடலாம். இது போல் ஒரு பக்கம் செவந்த உடனே மறுபக்கம் திருப்பி விட்டு அதே மாதிரியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இட்லி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்குவோம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சின்னமாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்ருவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து கிளறி விட்டுருவோம். இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச இட்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா கிளறிடுவோம். இட்லி பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்தோன்னே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ சேர்த்து நம்ம கிளறிட்டோம் அப்படின்னா அதோட எல்லா சத்துமே இதில் நல்லாவே நமக்கு பிடிச்சிக்கும். அவ்வளோதாங்க, இட்லி சில்லி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட பரிமாற வேண்டியதை. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இட்லி சில்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இட்லி சில்லி எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.